ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 பொருளை வைத்து நம்ம ஈஸியாக வாழைப்பழ போண்டா செய்யலாம் வாங்க. இந்த மாதிரி கனிஞ்ச பழம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து போண்டா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கனிஞ்ச பழமும் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரிக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பூம்பழம் எந்த வாழைப்பழம் இருக்குதோ அந்த வாழைப்பழம் போட்டுக்கலாம். ரெண்டாக கட் பண்ணி போட்டுடலாம். தேவையான கோதுமை மாவு போட்டுக்கலாம், ஒரு டம்ளர். நீங்கள் வந்து மைதா மாவு போடுறனால போட்டுக்கலாம். நான் வந்து கோதுமை மாவில் செய்கிறேன், சூப்பராக இருக்கும். ஒரு டம்ளர் கோதுமை மாவு, ஒரு பிஞ்ச் சோடா உப்பு, இது நல்லா இருக்கு போட்டேன். அப்புறம் சர்க்கரை, உங்களுக்கு இனிப்பு எந்த மாதிரி இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா ரொம்ப இனிப்பாக, அதுக்கு தகுந்த மாதிரிக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஏலக்காய் 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். இதை இந்த மாதிரி கல்லில் கொட்டி சேர்த்துக்கலாம். வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரிக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி பொரிக்கலாம் வாங்க. நம்ம வந்து வடக்கல்ல பொரிக்கிற தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் வந்து இந்த கச்சாயத்தை வந்து இந்த வாழைப்பழ போண்டாவை போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி சிறுசாக போட்டுக்கலாம், சின்ன சின்ன பால்ஸாக. அடுப்பை வந்து வேகமாக வச்சோம்னா அது என்ன ஆகுன்னா செவந்துடும், ஃபுல்லாக நல்லா அது செவந்துடும். அதனால வந்து மிதமான தீயில பொரிச்சு எடுக்கும்போது மேலேயும் நல்லா செவந்திருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். அந்த மாதிரி போட்டு எடுக்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரிக்கு செவந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிதமான தீயில வந்து நம்ம சுட்டு எடுக்கும்போது நல்லா உள்ளேயும் நல்லா கிறிஸ்பியாக வெந்திருக்கும். இப்போ சூடான வாழைப்பழ போண்டா ரெடி. 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் இந்த 3 பொருள் தாராளமாக இருக்குது, அதை வச்சு செஞ்சிடலாம்.
வேண்டாம்.